ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீதயா ஹோம்மேட் கேக்ஸ். இன்னைக்கு நம்ம எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சலிச்சுக்கலாம். 1 கப் மைதா மாவு, 6 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து சலிச்சுக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் 250 ml கப்பில் தான் சொல்லியிருக்கேன். மாவு பொருள்லாம் சலிச்சுட்டு 1 கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி பொருள் சேர்த்துக்கலாம். 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 கப் புளிப்பில்லாத கெட்டி தயிர், 1/4 கப் வாசனை இல்லாத சமையல் எண்ணெய். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் கேக் பேக் பண்ணுறதுக்கு 7 இன்ச் ரவுண்டு டின் தான் எடுத்திருக்கேன். கேக் பேட்டரை மாற்றிட்டு டின்னை நல்லா தட்டிக்கலாம். டூத்பிக் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. கேக் ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். நான் இன்னொரு பேட்சை செஞ்சு பேஸ்ட்ரி மோல்டில் வச்சு பேக் பண்ண போகிறேன். கேக்கை ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரிக்கு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு பேக் பண்ணணும். குக்கரில் பண்ணுறீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு 50லேருந்து 55 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், கேக் சூப்பராக பேக் ஆகி கிடச்சிருக்கு. இந்த கேக் ஃபஜ்ஜியாக ரிச்சாகவும் இருக்கும். ஐசிங் பண்ணுறதுக்கு இந்த கேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.